अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचलं वल्लवीजनवल्लभं श्रीसम्बन्धामोजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमन् சீரொன்றுதூ திருவேங்கடமுடையான் பாரொன்னை சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேற போமளவும் வாழ்வு. இந்த தமியன்ல பார் ஒன்றா பார் ஒன்றும்படியாக இந்த பூமியில் உள்ளவர்கள் நிரதிசயமான ஆனந்தத்தை எந்நாளும் கொடுக்கக்கூடியதானே வைகுண்ட லோகத்திலே போய் ஒன்றும்படியாக சொன்ன பழமொழி சுவாமி தேசிகன் சொல்லக்கூடிய பழமொழி அப்படின்னு சொல்ற. அதனால பார் ஒன்றதுன்னா ரெண்டு விதம் சொன்னோம். உபாய அனுஷ்டானம் பண்ணி இந்த சரீரத்தை விடுத்து மோட்சத்துக்கே போகிறது இங்கே இருக்கிறவர். உபாயானுஷ்டானத்தை பண்ணிட்டு இங்குற்றைய நாள்லேயே அங்கே பெறக்கூடிய அனுபவத்தை முக்தானுபூதி மிக தாஸ்யத்திமே முகுந்தா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி சம்சார ஏஷ அபவர்க்க ஏவா, இந்த சம்சாரமே அபவர்க்கமாகும்னா சொல்லியிருக்கார். அந்த மாதிரி அந்த பாருக்கும் அங்கேக்கும் உண்டான தடங்கள் இருக்கு. தடங்களான்னு நம்முடைய கர்மா பகவத் அனுபவம் பண்ண விட்டாத பண்ணுறது. அங்கே போனால் பகவத் அனுபவம் தானே. அந்த கர்மாவை விடுத்தவர்கள் போல அந்த கர்மாவை விட்டவாள் எப்படி ஆனந்திப்பாளோ அதை மாதிரி இங்கேயே பிரபன்னன் ஆனவிட்டு அனுபவிக்குது. அப்படி ரெண்டு விதமான அர்த்தத்தை பார்த்தோம். பார் ஒன்று. அதில் முதல் விதம் இங்கேருந்து மோட்சம் போகிறதுக்கு உபாயத்தை அனுஷ்டித்து மோட்சம் போகிறதுக்கு உண்டான வழியை சுவாமி தேசிகன் பழைய பழமொழிகள்லாம் எடுத்து நமக்கு அவருடைய கிரந்தத்தில் சொல்லியிருக்கார் அப்படின்னு. அது எப்படி எல்லாருக்கும் அது மோட்சம் சித்திக்குமா அப்படின்னா அதுக்கு தான் பார்த்தோம். ஒரு பிரமாணம் என்ன சொல்கிறது, பசுர் மனுஷ்ய பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்சயாக தேனைவத்தே பிரயாசந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம். அந்த விஷ்ணுவனுடைய உயர்ந்த பதத்தை வைஷ்ணவ சமாசிரயத்தாலேயே யார் பசு பக்ஷி யாராக இருந்தாலும் வைஷ்ணவனை சமாசிரயம் பண்ண ஆசிரிச்சா, சமயக்கா ஆசிரிச்சா, நன்றா ஆசிரிச்சா, அதனாலேயே பிரயாசந்தி அங்கே போய் அடையிறான்னு சொல்லியிருக்கு. வைஷ்ணவன்றது இந்த இடத்துல சிரமண்டவன்லாம் வைஷ்ணவன், விஷ்ணு கோவிலுக்கு போகிறவன்லாம் வைஷ்ணவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வைஷ்ணவ சப்தத்துக்கு முக்கியார்த்தம் என்ன அப்படின்னா, விஷ்ணுவை யார் சித்தத்தில் வச்சிருக்கானோ, தன்னுடைய உள்ளத்தில் வச்சிருக்கானோ, அதனாலேயே விஷ்ணுவாகப்பட்டவன் யாரை அவனுடைய சித்தத்தில் வச்சிருக்கானோ, அதாவது பெரியாழ்வார் சொல்லிச்சு, உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன். விஷ்ணுவை நாம நம்ம சித்தத்தில் வைக்கணும். என்னையும் முன்னிலிட்டேன். அதனால பெருமாள் என்ன பண்றான், அவன் நெஞ்சில நம்ம குடிக்கொள்றான். நமக்கு ரொம்ப வேண்டியவாளாக இருந்தால் அவளை நாம் எப்பவும் நினச்சிட்டுருக்கோம். அதே மாதிரி அவளும் நம்ம நினச்சிட்டுருக்கோம். அதுபோல் ரொம்ப வேண்டியவாளாக இருந்தான்னு சொல்லணும். அதனால் அந்த பெருமாள் இடத்துல நாம் அப்படியான பிரீத்தி உடையவர்கள் விஷ்ணு சித்தன். அதனால்தான் பெரியாழ்வாருக்கு விஷ்ணு சித்தன்னு திருநாமம். உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிட்டேன்னு சொல்லுங்க பாருங்க. சரி, அந்த ரீதியில்
அப்படிப்பட்ட வைஷ்ணவர்கள்னா பாகவதர்கள், பகவானை ஆராதிப்பவர்கள் பாகவதர்கள், அதிலையும் உத்கட்டமாக இருக்கக்கூடியவாள் ஆச்சாரியால், அவளை இங்கே சொல்கிறது வைஷ்ணவன். சரி, அதுக்கு அடுத்தது எப்படி அவளுக்கு அது சாத்தியம் அப்படின்னு சொன்னால், அவளுக்கு அது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னால், நம்மாழ்வார் சாய்க்கிறார், விண்ணாடு நுங்கட்கழிது, விண்ணாடு நுங்கட்கழிது அப்படின்னு, உங்களுக்கு விண்ணாடு போகிறது ரொம்ப எளிது அப்படின்னு சொல்கிறேன். யாரை பார்த்து? வண்டுகளாக இருக்கிற வண்டுகளை பார்த்து சொல்கிறேன். இந்த இடத்துல வண்ட ஆச்சாரியனை நிரூபணம் பண்ணிருக்க. அந்த பாசுரம் என்னன்னா, வீசும் சிறகால் பரத்தீர் விண்ணாடு நுங்கட்கெளிது பேசும்படி அன்ன பேசியும் போவது நெய் தொடு உண்டேசும்படி அன்ன செய்யுமெம் ஈசர் விண்ணோர் பிரானார் மாசின் மலரடி கீழ் எம்மை சேர்விக்கும் வண்டுகளே. அந்த எம்பெருமான் திருவடியில் என்னை சேர்க்கக்கூடிய வண்டுகளே, ஆச்சாரியர்களே, உங்களுக்கு விண்ணாடு நுங்கட்கழிது, விண்ணாடு நீங்கள் போகிறது ரொம்ப எளிது உங்களுக்கு, அதனால் என்னையும் சேர்க்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்தில் இதுவரையில் நமக்கு தெரிஞ்சால் போகிறோம். இப்போ ஆச்சாரியர் நம்ம சேர்க்கக்கூடியவர், அவளுக்கு ரொம்ப உன்னாடு போகிறது ரொம்ப எளிது அப்படின்னு. அதாவது ஏன் எப்படின்னா, வீசும் சிறகால் பரத்தீர், இந்த சிறகு இருக்க பக்ஷம், அந்த பக்ஷத்தினால தான் ரெண்டு பக்கத்துலேயும் ரெக்கை இருக்கும், அந்த ரெக்கையினால தான் அது பறந்து வேகமாக போகுது. பட்சிகளாகட்டும் வண்டாகட்டும், பட்சிகளாகவும் ஆச்சாரியர்களை ரூபணம் பண்ணுறது உண்டு, வண்டாவும் ரூபணம் பண்ணுறது உண்டு. ஆறு கால சிறு வண்டே தொழுதேன் உன்னை. அதனால் ஆறு கால் ஷட்பதாச்சாரியாள், ஆச்சாரியாள்னா அருகால சிறுவண்டு ஷட்பதாச்சாரியர்னு ஆச்சாரியருக்கு பிரசித்தி. அதனால் அந்த வண்டா இங்கே சொல்லியிருக்க. அந்த வண்டுலாம் எப்படி பறக்கிறது? பக்ஷியாக சொல்கிற போது ரக்கையை மாத்திரம் உண்டு, அதுக்கு அருகால் கிடையாது. இந்த இடத்துல அந்த அருகால் பிரதானத்தை வச்சு என்ன பண்ணார்னா அந்த இதை சொல்லியிருக்கார், வண்டா சொல்லியிருக்கார். சிறகால் பரத்தீர். இந்த பாசுரம் ரொம்ப ஆச்சரியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாசுரம். அதனால் இதை அப்படியே சொல்கிறேன். இதுவரையும் தெரிஞ்சுட்டோம் போகிறோம், ஆனால் நமக்கு அது ஆறுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வீசக்கூடிய சிறகுனால பறக்க சாமர்த்தியம் உள்ளவர்களே, விண்ணாடு நுங்கட்கெளிது, அந்த விண்ணாடுன்னு சொல்லக்கூடிய பரமபதம் இருக்க, அது ரொம்ப உங்களுக்கு எளிது. பேசும்படி அன்ன பேசியும் போவது. அதான் அது எப்படி அது எளிது அப்படின்னு சொன்னால், அது பட்சிகள் ரெண்டு பட்சம் இருக்குதோ இல்லை, அதனால தான் அது வேகமாக உள்நாட்டுக்கு போகிறது பறந்து. அது என்ன பட்சம் அப்படின்னு சொன்னால், பட்சிக்கு ரெண்டு பக்கம், அதாவது பலவிதமாக அப்பப்போ அந்தந்த சமயத்தில் உண்டானபடிக்கு தேவையானபடிக்கு அதை வியாக்கியானம் பண்ணுவோம். உடல் ஒன்று, உடலில் வலப்பக்கம் இடப்பக்கம் ஓட்டின்னு இருக்க இறகு ரெக்க ரெண்டு. உடல்ன்றது சரீரம், உடல்ன்றது சரீரம், அது ரெண்டு பக்கத்துலையும் இருக்கிறது ரெக்கைகள், கைகள், ரெண்டு பக்கமும் ரெக்கைகள் இருக்கு. இப்போ
நமக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னா ஞான அனுஷ்டான வைராக்கியம் அப்படின்னு 3 சொல்லுவார்கள். அறிவு வேணும், ஞானம் வேணும், நல்லறிவு. அப்புறம் அனுஷ்டானம் வேணும். அறிவு மாத்திரம் இருந்தால் போராது, நல் நடத்த வேணும். அந்த அறிவு கொண்டு தான் நடக்கணும். அது எப்படி இருக்கணும்னா ஞானானுஷ்டான வைராக்கியம், வைராக்கியமாக இருக்கணும். அனுஷ்டானம் ஏதோ இன்னைக்கு பண்ணுறது நாளைக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, நாளைக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் பாகத்தே பண்ணுறது இல்லைன்னா விட்டுடுறது, இப்படிலாம் வைராக்கியமாக இருக்கணும் அந்த அனுஷ்டானம். ஆனால் அதுலேயும் நம்ம பெரியோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அனுஷ்டானம் பிரதானம், ஞான அனுஷ்டான வைராக்கியம் அப்படின்ற 3ல் இந்த அனுஷ்டானம்தான் 2த்தையும் சேர்த்து வைக்கிறது. அனுஷ்டானம்ன்றது உடல் போல, பக்ஷிக்கு உடல் பக்கத்தில் அது பறக்கக்கூடிய சாமர்த்தியத்துக்கு உண்டான ரெக்கைகள் 2 பக்கத்துலையும் இருக்குது. அதனால் நடுவில் உடல் இருக்குது. அது 2த்தையும் உடல் தான் பிடிச்சுட்டு இருக்கு. அதனால் ஞானானுஷ்டான வைராக்கியம் 3த்துல அனுஷ்டானம் தான் பிரதானம். ஏன்னு சொல்கிறாங்கன்னா கேவல ஞானம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, கேவல வைராக்கியம் இருந்ததுன்னா அது தாறுமாறான வைராக்கியம்னு அர்த்தம், அது அனர்த்தத்தில் கொண்டு போய் முடியும். அதனால் அனுஷ்டானந்தான் இது 2த்தையும் ஒன்றா பிடிச்சிக்கும். வெறும் கேவல ஞானம் இருந்ததுன்னா நாய்வால் பாண்டித்யம்னு சொல்லுவாள். நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாத நாய்க்கு ஒரு வால் இருக்கும், பசுமாட்டுக்கெல்லாம் வால் இருக்குதுன்னா அந்த வால் அதனுடைய பின்பாகத்தை மறைக்கவும் உபயோகப்படும். கொசு முதலிகள் இருந்ததுன்னா அந்த வாலால் அடித்து அது தன் மேலே இருக்கிற கொசுவெல்லாம் போக்கடிக்கவும் முடியும். நாய்க்கு எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆனால் ஒரு வால் இருக்கும். ஆன மாதிரி ஆகிடும். அதாவது படித்தும் இவன் என்னடா பிரயோஜனம் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாளே, ஆன மாதிரி ஆகிடும். அதனால் அனுஷ்டானம்தான் பிரதானம் அப்படின்னு நம்ம அனுஷ்டானன்றது இப்போ வச்சுக்கோங்க, குஞ்சு பொறிக்கிறது. குஞ்சு பொறிச்ச உடனே அது அதிகமாக பறக்கலை, தத்தி தத்தி தான் போகிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசான உடனே பறந்து போகிறது, அதுதானே? அப்போது தத்தி தத்தி போகச்சு அது என்ன பண்ணும்? அது சரீரத்துக்கு உண்டான தாரணத்தெல்லாம் அது பண்ணும் கட்டாயம். அதுக்கப்புறம் இந்த சாமர்த்தியமாக பறந்து போகிறதுன்றது வருது, அதுக்கு அடுத்த இது. அதனால் சரீரத்தை காப்பாற்றுறது முதல்ல அனுஷ்டானம்தான். அதனால் அந்த அனுஷ்டானத்தை சரீரஸ்தானத்தில் வச்சா, அனுஷ்டானம் இல்லாதே இருக்கக்கூடாது. அதனால தான் பெரியவாள்லாம் பசங்களெல்லாம் வளர்க்கச்சே என்ன பண்ணுவான்னா அடி நாள்லேருந்தே, அதுக்கு புத்தி தெரிஞ்ச நாள்லேருந்தே அனுஷ்டானத்தை சொல்லி கொடுப்பான். அனுஷ்டானம்ன்றது ஏதோ மூக்க பிடிக்கிறது, அது மணி அடிக்கிறது, இதுதான் அனுஷ்டானம்னு இல்லை. அதாவது கை கால் அலம்பரத்துலேருந்து பல் தேய்க்கிறதுலேருந்து எல்லாத்தையும், ஜலமலாதிகள் போனால் சௌச்சாதிகள் பண்ணிக்கிறதுலேருந்து அது எல்லாமே அனுஷ்டானம்தான். எச்ச பண்ணுறது அது இது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருக்குது. அதனால் அனுஷ்டானத்தை தான் முதல்ல சொல்லி கொடுப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் ஞானத்துக்கு உண்டான அவனுக்கு அக்ஷராபியாசமோ அப்புறம் உபநயனம் பண்ணி வேதாத்தியனம் ஓதி வைக்கிறதோ அதுவோ இதுவோ எல்லாம். ஆனால் அந்த ஞானபூர்வகமாக தான் அனுஷ்டானம் உண்டு. எப்படி கையாளணும், எப்படி காலணும், வலக்கைக்கு பிராதானியம், இடக்கைக்கு உபச்சாரத்துக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஞானத்தினால்தான் வருது. ஆனாலும் அந்த செய்கையாகப்பட்டதை விடாத பண்ணணுன்றதுக்காக முதல்ல அது என்ன தான் சொன்னேன், பக்ஷி பறக்கிறதுக்கு முன்னே சாப்பிட்றது, சாப்பிட்டா தான் பறக்க முடியும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பறக்க ஆரம்பிக்கிறது. அதனால் ஞானம் முக்கியம், அந்த அதான் அனுஷ்டானம் முக்கியம். அந்த அனுஷ்டானம் கேவலம் அப்படியே இருந்துட்டா போகாது. சின்ன குழந்தையில ஏதோ கற்றுக் கொடுத்தா அதுக்கப்புறம் அதை ஞானபூர்வமாக அந்த அனுஷ்டானத்தை ஸ்தாபிச்சுக்கலன்னா எதுக்கு நாம் இதெல்லாம் பண்ணணும், வேஸ்ட் அப்படின்னு சொல்லி வலக்கையால் சாப்பிட்றத இடக்கையால் சாப்பிட்டு போயிடுவோம். கையால் எடுத்து கையால் கொடுக்க வேண்டியதை காலால் தள்ளுவோம்.
அந்த மாதிரிலாம் துராச்சாரம் வந்துடும். அதனால ஞானம் வேணும். ஆனால் அனுஷ்டானம் முதல் நாள்லேருந்தே வேணும். அப்புறம் நாம் முத்த முத்த பெரியவனாக அது ஞானத்தினால திருடீகரணமாகணும். அந்த ஞானத்தினால் திருடீகரணமாகிற அனுஷ்டானம் ஏதோ மேற்போக்கா இல்லாமல் வைராக்கியம் வேணும். அதிலேயே நிலை நின்ற தன்மை தான் வைராக்கியம். சிவகோதாக்கியா சிவன் நாராயண பிரீத்தியர்த்தம்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்றா முதல்ல. அதுக்கப்புறம் காலக்ஷேபாதிகள்லாம் பண்ணிச்சு இவன் தான் பரதெய்வம், அதனால தான் நாராயண பிரீத்தியர்த்தம் நாம் சொல்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதிலேயே நிற்கணும். அவள்லாம் அப்படி பண்ணுறாளே இப்படி பண்ணுறாளே நாமோ அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த ஞானமாகப்பட்டது சலிக்காத இருக்கிறதுக்கு வைராக்கியம் வேணும். அதனால ஞான வைராக்கியம், இந்த வைராக்கியம்ன்றது எதனால ஏற்படும் அப்படின்னு சொன்னா பக்தியினால. அத்தை சில பேர் பக்தின்னு சொல்லுவா, ஞான பக்தி ரெண்டு அப்படின்னு சொல்லுவா, ரெண்டு பட்சம்னு. ஞான கர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லுவா. அதாவது அந்த கர்மத்தினுடைய உயர்ந்தையான தன்மை இருக்குது, வைராக்கியமான அனுஷ்டானம், அதை தான் அந்த இடத்துல கர்மம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஞானானுஷ்டான வைராக்கியம் சரி, அனுஷ்டானம்ன்றது சரீரம், ஞான வைராக்கியம்ன்றது இது. அதனால அவளுக்கு ஞான வைராக்கியங்கள் இருக்கிறதுனால அதனால் அனுஷ்டானம் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஞானமும் வைராக்கியமும் எப்படி குஞ்சு வந்து சரீரத்தை முதல்லேருந்தே போஷிக்கிறது, அப்புறம் ரெக்கையினால் பறக்கிறதோ, அதுபோல் ஞானானு வைராக்கியங்கள்லாம் மிக்கவாளானதுனால நீங்கள் பெருமாளே பரதெய்வம்னு இருக்குது. அதுக்கு தகுந்த அனுஷ்டானத்துக்கு உண்டான வைராக்கியம் இருக்கிறதுனால நீங்கள் சில கால் பறத்தி. அதனால் உங்களுக்கு விண்ணாடு நுங்கட்கழிது. இதுக்கு மேல் பகுதியை நாளைக்கு நாம் அனுபவம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே மகாதிவன்ஷோபாதிவினிதிவர்யான் பஜேனிசம் ஸ்ரீரங்கபூருஷனிதித்யீசானபதாஸ்யம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.